நிம்மதியில்லை, அமைதிதான் கலைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றது. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். இது ஒவ்வொரு மனிதனுடைய பிரியமும் பாக்கியமா இருக்கிறது. யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், அவருடைய சிலுவை மரணத்தின் மேல், மேலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசித்து ரட்சிப்படைந்திருக்கிறார்கள், மேலும் ஆண்டவருடைய ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய விசேஷித்த அனுகிரகம் மற்றும் கிருபைக்கு பாத்திரவன்களாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மதிக்கப்படத்தக்கவர்களான அதிமேதாவிகள், புத்திமான்கள், வித்வான்கள், மேலும் அதிகாரிகளுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பின் அறிவானது இடரலுக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரம், மனுக்குலத்தின் பாவ பாரத்தை தாமே சுமந்து சிலுவையில் மனுக்குலத்தின் தண்டனை சகிப்பது, மேலும் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவது, இவையெல்லாம் இந்த உலகத்திற்கு ஒரு தத்துவ ஞானம் போல் இருக்கிறது. இதன் காரணமாகவே அவர்கள் ஆண்டவருக்கு சத்துருக்களாகவும் மேலும் அவருடைய பிரசன்னத்திலிருந்து வெளியாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அடுத்த ஞானத்தை புரிந்து அவருடைய ஞானம் மற்றும் அனுகிரகத்தில் வளருகிறார்கள். அவருடைய வல்லமை மற்றும் அனுகிரகத்தின் கிரியைகளின் சாட்சிகளாய் தீர்க்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பாக்கியவான்களாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.